அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது என்ன காரணம் ஐயா? ஆமாம், ஆனால் எனக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. நாம் என்னை மட்டும் பொல்லாதவன் ஆக்கிட்டாங்க. எனக்கு சிலை செய்து வச்சுட்டாங்க பார்த்தியா? ஆனால் லிங்கம் வைக்கணும், வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஜீவ சமாதி மேலே லிங்கம் வைக்கிறது என்ன, ஆணும் பெண்ணும் ஐக்கியமாகி போச்சு. ஐக்கியமாகும் போது அது லிங்கமாக மாறி போச்சு. அப்படின்றதுனால எல்லா ஜீவ சமாதி மேலேயும் சிவலிங்கம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படி வச்சாங்கன்னா, அது நீயே தானே அது, அதனால் உன்னையே வச்சிடணும்னு என்ன வச்சிட்டாங்க. இதான் வித்தியாசமா சொல்லு. அப்புறம் இன்னொரு கேள்வி, அப்படி தானே வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா ஐயா? லிங்கம் வைக்கிறதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா? இணைத்தல் தான்மா, இணைதல் தானே. நான் என்ன சொன்னேன், ஒரு உடலுக்குள்ளே ஆண் இருக்கிறா, ஒரு பெண் உடலுக்குள்ளே பெண் இருக்கிறான்னு. சந்திரகலை பெண்ணு, சூரியகலை ஆண் இல்லையா, அக்னிகலை கடவுள். ஒரு மனிதனுக்குள்ளே சந்திரகலை சூரியகலை ஓடுது, ஆணும் பெண்ணும் இருக்குது. இந்த ரெண்டும் நின்று போய் அக்னிகலைக்குள்ளே போனால் அந்த ஆணும் பெண்ணும் கடவுளாக மாறி போச்சு இல்லையா? அதான் ஞானம். இப்படி இருக்குது உலகத்தில். நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என்னை பப்ளிக்கில் சொல்லுங்கிற சொல்லு. முடிவு பண்ணின்னு வந்துட்ட, கேட்டு போ. இன்னொரு கேள்வி. இன்னொரு கேள்வி ஒன்றுதானே, முடிஞ்சு போச்சா? சரி சொல்லு. அப்படி சித்தர்கள் இருக்க ஜீவ சமாதி கோவிலுக்கு போனால், இப்போது நம்ம சாதாரணமாக போகிற கோவிலுக்கு போகிற மாதிரி நம்ம வேண்டுதலையோ நம்ம குறையோ சொல்லி கஷ்டப்படுறோம், அழுகிறோம். அதே மாதிரி சமாதியாக இருக்கிற மகான்கள் கோவிலுக்கு போனால் அங்கேயும் அதே மாதிரி செய்கிறது சரியா இல்லையா? இப்போ நம்ம சாதாரண ஒரு அம்மன் கோயில் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், நம்ம கஷ்டத்தையோ குறையோ சொல்லி ஒரு வேண்டுதல் வேண்டுறோம், சரிங்களா? அது எல்லாரும் பண்ணுறாங்க. இதே மாதிரி மகான்கள் இருக்கிற சமாதி கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி நம்ம குறைகள் சொல்லி பண்ணலாம், வேண்டுதல் பண்ணுறது சரியா? ஏன்னா அவங்க சமாதி நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட ஆன்மா இறைவனோட கலந்துருக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்க சமாதிங்க கிட்ட போயிட்டு நம்மளோட குறைகள் சொல்லி அழுகிறது வேண்டுறது சரியா? இப்போ அப்படி தான் ஊரில் நடந்துக்குது. எந்த கஷ்டம் வந்தாலும் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு, நம்மக்கிட்ட ஒரு சாய்பாபா கோயிலுக்கார பேட்டி எடுத்தாட்டோமா, அவர்கிட்ட 2000 பேர் வந்து காலில் ஓடுறாங்களாம். அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட 2000 பேர் காலில் ஓடுறாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. நான் வந்து சரி பாபா கிட்ட சொல்கிறேன். பாபா என்னமா அவங்க அண்ணத்தை மாதிரி உட்காந்துங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாபா 1904 சமாதி ஆனார். பாபா இருக்கும்போது யாரும் சீண்டலை. பாபாவை பற்றி விளம்பரம் பண்ணதால் இன்றைக்கி ஊரெல்லாம் கோயில் கட்டிக்கினாங்க. பாபா வந்து ஒரு மகான், ஒரு ஞானி. அந்த பாபா வந்து ஞானியாக இருக்கிற வரைக்கும் உலக மக்களுக்கு நன்மைகள் செய்தார். ஆனால் அந்த ஞானி மறையும் போது அது சிவத்தில் போய் இணைஞ்சு போகுது. இணையும் போது இங்கே பாபாவனுடைய சக்தியும் கிடையாது, மற்ற ஞானிகளுடைய சக்தியும் கிடையாது. எல்லாமே கடவுளுடைய சக்தியில் தான் நடக்குது. மனுஷனுக்கு மனசக்தியில் நடக்குது, ஞானிகளுக்கு கடவுள் சக்தியில் நடக்குது. அப்படி ஜீவ சமாதியில் போய் நீ வழிபடணும், நீ கும்பிடணும்னு சொன்னால் உனக்கு அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற மகான்கள் உடலோ நம்பி இல்லை, மனத்தோடு அவங்க வாழலை, ஆன்மாவோடு வாழ்ந்தாங்க. நீ அந்த நிலையை உருவாக்கிக்கின்னு போய் அங்கே பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் நீ சராசரி மனுஷன் உன் காட்டில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் போய் மகான்கிட்ட சொன்னால் அவர் என்ன முட்டாளா கேட்டுன்னுக்கிறதுக்கு சொல்லு? இதெல்லாம் வந்து அறியாமல் ஏமாளித்தனம். நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், இவர்கிட்ட காதாக இருக்குது அங்கே சலிக்கு சொல்லு, வாயாக்குது அது பதில் சொல்கிறதுக்கு. உனக்கு அது ஒரு உருவம் செய்து வச்சுக்குது அங்கே அடையாளத்துக்கு. இப்போ நான் கூட இங்கே 18 மகான்களை செய்து வச்சுக்கிறேன். அவங்கள வழிபடுங்க, அவங்கள மனசில் நினைங்கன்னு தான் சொல்கிறேன். உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லாங்க, தீர்ந்துட்டோன்னு சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சி, மகான்கள்லாம் நினச்சி, சாய்பாபாலாம் நினச்சி, எல்லா மகானும் நினச்சி கஷ்டம்லாம் தீர்ந்துடுனா உலகத்தில் இன்றைக்கி இதில் ரஷ்யாவுக்கும் இதுக்கும் போரே நடக்காது.
அவ்வளோ மக்கள் சாக மாட்டான். உக்ரைன். இங்கே கொரோனாஸ் வந்து லட்சக்கணக்கில் சாக மாட்டான். இதெல்லாம் வந்து அறியாமையில் மக்கள் வாழ்ந்துன்னுக்குறான். உண்மை தெரியல. என்னுடைய விதி தான் என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். கடவுளோ ஞானியோ நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த ஞானியாலையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் இவனுடைய ஆதங்கம் அதை போய் கும்பிட்டுன்னுக்குறான். இவனுடைய ஆதங்கம் அதுக்கிட்ட போய் சொல்லின்னுக்குறான். அது என்னமோ கேட்டுங்கிற மாதிரி. எந்த மகானுடைய சிலையும் நீ சொன்னீன்னா கேட்காதுமா. நீ பண்ணுற பிரார்த்தனையும் நடக்காது. அந்த ரமணர் ஆசிரமம் இருக்குது, பெரிய மகான், உத்தமன். ஆனால் அவரை சுற்றி எத்தனை பிச்சை எடுக்கிறவங்கிறான் இல்லை. பெரிய கோயில், திருவண்ணாமலை கோயில், அங்கே பிறந்தாவே மோட்சம்ட்டான். ஆனால் எவ்வளோ பிச்சைக்காரன் ஒவ்வொருத்தரும் உட்காந்துங்க, லட்சம் ஆயிரக்கணக்கில் உட்காந்துங்கிறான். இது எல்லாம் வந்து அறியாமை. என் வாழ்க்கையை நான் தான் நிர்ணயம் பண்ணி நான் இப்படி வாழணும், எப்படி நினைக்கிறனோ அப்படி நான் வாழ்வேன். அது நல்லதாக அமையறதும் கெட்டதாக அமையறதும் என்னுடைய விதி. இங்கே மகானுக்கும் கடவுளுக்கும் இங்கே வேலையே கிடையாது. ஆண்டவனே உன்னை படிக்கலை. நீயே வந்து இந்த உலகத்தில் பிறந்த. உன் தாயும் உன் தகப்பனும் சேரும்போது நீ இடையில் வந்து ஊழ்ந்த. உன் தாயும் உன்னை பெற்றுக்கணும்னு நினைக்கல, உன் தகப்பனும் உன்னை பெற்றுக்கணும்னு நினைக்கல. நானும் பொறுக்கணும் ஆசைப்படலையா? நீ ஆசைப்பட்டு தான் இந்த பூமிக்கு வந்துட்ட. வந்ததால் நீ இங்கே இருக்கிற துன்பத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது வந்து அப்பா மேலே குறை சொல்கிறது, அம்மா மேலே குறை சொல்கிறது, கடவுள் மேலே குறை சொல்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள். அது இல்லை நிஜம். நிஜத்தை நம்பி வாழுங்க, நிஜத்தை தெரிஞ்சுக்கின்னு வாழுங்க, துன்பம் இருக்காது. நிஜத்தை தெரியாத வாழ்ந்தீங்கன்னா துன்பம் வரும். ஒரு கோயிலுக்கு, ஒரு மகானுடைய கோயிலுக்கு போகிற, ஒரு 10 வாரம் போகிற, ஒரு 10 வாரமாக எதையாவது ஒரு பிரார்த்தனை சொல்கிற, நடக்கலை. அப்போ என்ன பண்ணுவேன்? அந்த மகானை ரோடெல்லாம் திட்டின்னு போவேன். இனிமா அவர்கிட்ட துட்டு கொடுத்து வச்சுட்டு கடன் கேட்க போன மாதிரி. இதெல்லாம் அறியாமை. மகான்களை வழிபடுங்க, தவறில்லை. ஆனால் அவர் இதை செய்வார் அதை செய்வாருன்னு நினைக்காதீங்க. இறைவன் மகான்களை மனசில் ஏற்றுனீங்கன்னாவே உங்களுடைய பாவ புண்ணியங்கள் தானாக அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மகான்கள் வந்து குறைக்க மாட்டான், அவனுக்கு அது வேலையும் இல்லை. சித்தர்கள் மனிதர்களோட கூடி வாழவே இல்லை, மனிதனை விட்டு விலகியே வாழ்ந்தான் காட்டில். மகான்கள் மனுஷனோட வாழ்ந்தான். ஏன் மனுஷனோட வாழ்ந்தான்? சித்தர்கள் ஏன் காட்டை விட்டு மனுஷனை விட்டு விலகி காட்டில் வாழ்ந்தான் அப்படின்னா, மனிதன் எப்படியாவது எதை சொன்னாலும் இவன் கேட்கறதே இல்லை. இவனுடைய சாவகாசமே வானாடான்னு அவன் காட்டுக்கு பக்கம் போயிட்டான். ஆனால் மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவனை எப்படியாவது 1000 பேர் இருக்கிறான், 5 பேர் திருந்த மாட்டானா அப்படின்றதுக்காக மகான்கள் இந்த உலகத்தில் பாடுபட்டாங்க. அப்படிப்பட்ட மகான்களுடைய நினைவு மனசில் வச்சுக்கோ. நீ தீமையிலேருந்து வெளியே வந்துடுவேன். ஆனால் அவர் வந்து காப்பாற்றுவார், இவர் வந்து எவர் வந்து காப்பாற்ற மாட்டார். உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும், கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். இந்த பாடத்தோட முதல் அடிப்படையே மதி மயங்காமல் இருக்கிறது மட்டும்தான். அப்போனா இதுக்கு முன்னாடி மதி மயங்கினோம்னா அது தெரியாமலே மயங்கி. எது தெரியாமலே? கூத்து ஆடுறவனுக்கு சிவவேஷம் கட்டியிருப்பான், ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சிவன் இல்லை, கந்தப்பேன் முனியப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்க்கக்கூடிய, வேடிக்கை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஆகா சிவன் வந்துக்கிறாரு, பார்வதி வந்துக்கிறாங்கன்னு மயங்குற மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் மயங்கிட்டு இருக்கோம். யாருக்காகவும் நாம் வரலை, யாரும் நமக்காகவும் வரலை. நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கான் இறைவன். உன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்துருக்குறான். அந்த பணியை, அந்த வேலையை நம்ம போகிறதுக்குள்ளே சிறப்பாக செஞ்சுட்டு, நீ சொன்ன வேலையை நான் சிறப்பாக முடிச்சுட்டேன்னு நம்ம ஐயா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிற மாதிரி இறைவன்கிட்ட நாம் உத்தரவு வாங்கிட்டு போகக்கூடிய பக்குவம் இந்த மனசுக்கு நமக்கு வந்து ஆகணும். சரிங்களா? அதுக்கு வெளியே வேடிக்கை பார்த்தா அது கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது. எப்போவுமே நாம் உள்முகமாக நாம் திரும்பி பார்க்க கற்றுக்கணும். அதுக்கு இந்த பாடங்களை, ஐயாவுடைய சொற்களை, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளார்ந்து போனோம்னா ஒரே ஒரு சொல்லு 1000 விஷயங்களை காட்டி கொடுக்கும். இன்றைக்கி ஐயாவை நிறைய பேர் பார்க்கல, நமக்கெல்லாம் பாக்கியம் இருக்குது, நாமெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஐயாவை நிறைய பேர் பார்க்கல. ஆனாலும் ஐயாவோட சொல்லை கேட்டு, ஐயா சாமி ஐயா சொன்னபடி நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவர் சொன்னதுனால தான் நான் மனுஷனாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. அப்போ ஐயாவோட அந்த சொல்லில் எந்த அளவுக்கு வலிமை இருந்தால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது ஒரு தெய்வத்தினால் மட்டும்தான் சாத்தியம். சராசரி மனுஷனால் இந்த வார்த்தையை கேட்டுட்டு மாறக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது.
யார் வேணால் சொல்லிக்கலாம், என்னால் அதை பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும்னு. யாராலையும் எதையும் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு ஒன்று வேணும், ஆணி வேறுன்னு ஒன்று வேணும். ஒரு மரம் இந்த புயல்லையோ மழையிலையோ நிற்குதுன்னு சொன்னால் அது அந்த மரத்தோட வலிமையில் அந்த மரத்துக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மரத்தோட ஆணி வேரால் மட்டும்தான் அது தாங்கி நிற்குது. அது எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்போது நமக்கு ஆணி வேறு யாருன்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதரும் அவர் கொடுத்த அந்த பாடமும் மட்டும்தான். இதை மறந்து நம்மளால் நிற்க முடியும், கலையெல்லாம் நல்லா வந்துச்சு, நல்லா பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி இந்த உலகம் எவ்வளோ பார்த்துடுச்சு, நமக்கு அப்புறம் இந்த உலகம் எவ்வளோ பார்க்க போகுது. அந்த பார்க்கக்கூடிய காட்சியில் நாம் சிக்கவே கூடாது. நாம் எப்பவும் நிலைச்சி நிற்கணும்னு சொன்னால் இதை கொடுத்தவங்கள, இதுக்கெல்லாம் காரணமானவங்கள எப்பவுமே நாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். அந்த நன்றின்றதை நம்ம மறக்காமல் இருக்கணும். ஏன்னா எல்லா நன்றியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தீர்த்துடலாம். அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடலை, ஜோசியரை போய் பார்க்குறோம், இல்லை ஒரு ஐயரை போய் பார்க்குறோம், இந்த மாதிரி சாமி ஜாதகத்தை போய் பார்த்தா பித்திரு தோஷன்றாங்க, என்ன சாமி பண்ணலாம்? பித்திரு தோஷம்னா என்ன? அப்பா அம்மா கவனிக்கல, அவர் என்ன பண்ணார் உடனே? அப்படியா, வாழை நாத்தில் ஆடு ஆடுன்னு ஆட வேண்டியது. இப்போ அனுபவிக்கும் போது இது என்னன்னு பரிகாரம் கேட்குறீங்களா? அப்போ என்ன பண்ண, நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதை பண்ணலை, சாப்பாடு போட்டுக்க மாட்ட, நல்ல துணிமணி எடுத்து கொடுத்துருக்க மாட்ட. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? அதுதான் உனக்கு பரிகாரம். இப்போ யாராவது முடியாமல் இருக்காங்களா, வயசானவங்க பெரியவங்க இருக்காங்களா, யாருக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச துணிமணி எடுத்து கொடுங்கன்னு தன்னோட அப்பா அம்மாவுக்கு எதை செய்ய முடியலையோ அதே தான் இப்போ அவங்க செய்கிறாங்க. பித்திரு தோஷத்தை எப்படி தீர்க்கிறது? பெற்றவங்க தோஷம் தானே பித்திரு தோஷம். அப்போ அதை முன்னாடியே செஞ்சுருந்தா போன ஆன்மாவும் சுத்தமாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். நீயும் வாழ்க்கையில் பரிகாரம் எங்கேயும் தேட வேண்டியதே இல்லை. பரிகாரம் ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. வந்தது விதியோடு வந்துட்டோம், முடிய போகுது, விதி தான் முடிக்க போகுது. இதுக்குள்ள நம்மளோட மதியை வச்சு எப்படி வாழணும், இந்த விதியை எப்படி ஜெயிக்க போற? விதியை ஜெயிக்க முடியுமா சாமி? ஜெயிக்க முடியுமா சாமி? வாய்ப்பே இல்லை. ஐயாவே சொல்லியிருக்காரு, வாய்ப்பே இல்லை சாமி. விதி தான் மதியை விளையாட விடுது, விதி தான் மதியன்னு ஒன்று காட்டுது, விதி தான் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்ல வைக்குது, செய்ய வைக்குது. ஆனால் அதே விதி போதுண்டா ராஜான்னு ஒரு தட்டு தட்டி பாம்பு ஆடியெல்லாம் பார்த்துக்கிங்களா? ஒரு பொட்டியிலேருந்து பாம்பை எடுத்து ஆடுன்னு ஆட விடுவான். அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா, கூட்டத்தை பார்த்தோன்னே புசுன்னும். அப்போ என்ன பண்ணுவான், மேலே அந்த மூடை வச்சு தலையில் ஒரு தட்டு தட்டின உடனே அது திரும்பி அந்த பொட்டியில் போவோம், டப்புன்னு பொட்டியை மூடிடுவான். அந்த மாதிரி விதி நம்மளை மேலே இருக்கிற மூடியை கைட்டிட்டு பார்த்துக்கடா உலகத்தை சந்தோஷமாக பார்த்துக்கன்னு விளையாட விடுது. எவ்வளோ நாளைக்கு? நாம் ஆடாத இருக்க நம்மளோட ஆட்டம் அதிகமானால் தலையில் ஒரு தட்டி திரும்ப வந்த இடத்துல கூண்டில் வச்சு லாக் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடங்களும் விதியே வெல்லக்கூடிய ஒரு பாடம் தான். எதுக்காக விதி வெல்லணும்? விதினா என்னன்னா, பிறந்ததெல்லாம் அழியணும், பிறந்ததெல்லாம் சாகணும், இதுதானே விதி. இப்போ நம்ம சாகிறதுக்கு பாடம் பண்ணுறோமா, வாழறதுக்கு பாடம் பண்ணுறோமா? இன்னொரு பிறவி வேணும்னு நம்ம பாடம் பண்ணுறோமா? ஐயா, இன்னொரு பிறவியை நான் பிறக்கவே கூடாது, இந்த ஒரு பிறவிலேயே 100 பிறவி பட வேண்டிய பாட்டை இந்த ஒரு பிறவிலே பட்டுட்டேன், இது போதும், இன்னொரு கருவில் நான் போகவே கூடாதுன்னு தானே நாம் பாடம் பண்ணுறோம். அப்போ கருவிலேயே போகக்கூடாதுன்னா அந்த மனம், அந்த ஆன்மா எவ்வளோ சுத்தமாக ஆகணும்? ஆன்மா சுத்தமான பொருள் தான், ஆனால் ஆன்மாவில் இயக்கம் நடத்த முடியாதுன்னா மனசை வச்சு இயக்கம் நடத்துது. அப்போ மனம் கெட்டால் அந்த வேதனைகளை அதெல்லாம் யார் சுமந்துன்னு போவான்னா, ஆன்மான்ற வாகனம் தான் அதை சுமந்துன்னு போகுது. அப்போ மனம் சுத்தமாகாத எல்லாரும் பிறந்து தான் ஆகணும், மனம் சுத்தமாகாத எல்லாரும் செத்து தான் ஆகணும். அப்போ சாகாமல் இருக்கணும்னு யாருக்காவது ஆசை வந்தால் முதல்ல நாம் பண்ண வேண்டிய பாத்திரம் எது? சுத்தப்படுத்த வேண்டிய பாத்திரம் எது? இந்த உடல் அல்ல, மனம். ஆனால் இந்த உடம்பை சுத்தப்படுத்துகிற மாதிரி இந்த மனசை சுத்தப்படுத்தவே முடியாது. அதில் நம்மளை அறியாமலே 1008 குப்பைகள் தானாகவே விழுந்துக்கினே இருக்கும். ஆனால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் நம்மளுடைய மூச்சு. நம்மளுடைய மூச்சு மட்டும்தான் நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. யாருக்கு மூச்சானது நிதானமாக ஓடுதோ அவங்களுடைய மனமும் நிதானமாக தான் இருக்கும்.
யாருக்கு மூச்சு கைவசப்படலையோ அவங்களுடைய மனசும் கைவசப்படாது. சாமி கண்ணை மூடுங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடுறாங்க, ஆனாலும் அந்த எண்ணெய் துடிச்சுனே இருக்குது. ஒரு கதவை மூடுறோம், கதவை திறந்துருந்தா காற்றுல ஆடினேக்கலாம். கதவை மூடினது தாப்பால் போட்டுட்டேன், தாப்பால் போட்டது கதவானா அது மூடினதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. அப்போ என்ன அர்த்தம், ஏன் துடிக்கணும் அப்படின்னா மனம்ன்றது அடங்காமல் இருக்குது. மனம்ன்றது அந்த துடிப்பை நிறுத்தலை. உடம்புக்கு வயசு மட்டும் ஆகுது, ஆனால் மனம்ன்றது இன்னும் வயசாகாமல் அதே இளமை துடிப்போடு போகுது. இந்த உடலால் எல்லாத்தையும் செய்ய முடியல, ஆனாலும் இந்த மனசோட ஏக்கம் மட்டும் அடங்கலை. நல்லா சாப்பிட முடியல, ஆனால் மனம் கேட்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா என்ன, எப்பா இன்னும் ஒரு பொடி எக்ஸ்ட்ரா போட்டா சுகர் மாத்திரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். உடலுக்கு அந்த பக்குவம் இல்லை, ஆனால் மனசுக்கு வயசு ஆகலை அப்படின்றதுனால அது எப்போவுமே திருப்தி அடையாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போது மனம் என்ற கடிவாளத்தை நாம் பிடிச்சிக்கினே இருந்தால் குதிரையான மனம் என்ற குதிரையும் நம்ம கைவசப்படும். அப்போது எப்போவுமே நம்ம மனசை விட்டுடாமல் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு கருவியாக அதை மாற்றி வச்சுக்க பழக்கப்படுத்திங்க. அதுதான் நம்மளை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா?